ஹல்லேலூயா. ஒருத்தன் லாபம் கிடைச்சா கிறிஸ்துவை பின்பற்றுகிறேங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, கிறிஸ்துவை ஆதாயமாக்குவதற்காக எனக்கு லாபமானவைகளை நஷ்டம். அங்க போனா அங்க போய் பார்த்தேன், 2 வாரம் போய் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இங்க வா, இங்க மிராக்கிள் நடக்குது. ஆமென். இந்த லாபத்தை வைத்து தேவனிடத்தில் தேடுகிற அந்த அனுபவம் இருக்குல்ல, இது நம்மை உண்மையாய் செயல்பட. ஆண்டவருக்கு தெரியும் எதுக்காக நெருங்குறோம் அப்படின்னு. ஒருத்தங்க நம்ம கிட்ட வர்றதே நமக்கு தெரியும் இல்லங்க எதுக்கு வராங்கன்னு. ஒருத்தங்களுக்கு தேவை வரும்போது மட்டும் நம்ம கிட்ட வராங்க, அடுத்து கொஞ்ச நாள் காணல, திருப்பி வர்றாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வரும்போதே நமக்கு தெரியாது இவங்க எதுக்கு வராங்கன்னு. ஆமே, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியம் நமக்கே தெரியுது. நம்மளை தேவன் தெரிந்தெடுத்தார்ல, அப்ப அதான கரெக்ட். நமக்கே தெரியுதுன்னா சர்வ ஞானிக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய ஆரம்ப ஸ்டேஜ் இப்படிதான். பேதுருவை கேட்டார், நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யார்கிட்ட கேட்டான் தெரியுமா? பேதுருவுக்காக, யோவானுக்காக மொத்தத்தையும் விட்டு வந்தார்ல. அதாவது ஆண்டவர் காட்டி தரங்க, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எனக்கு நீ கிடைச்சிருக்க. நீ எல்லாத்தையும் விட்டு வந்த, உனக்கு நான் கிடைச்சிருக்கிறேன். இதுதாங்க பைபிள். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நான் அவருக்கு லாபமா, அவர் எனக்கு லாபமா? என்ன வச்சு அவருக்கு என்னங்க பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும்? ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்ப நம்ம எல்லாம் யாரு? பக்கத்துல பார்த்து எடுத்துருங்க. ஆமே, நம்மளால, ஆனா அவரால் தானங்க நமக்கு எல்லாமே லாபம். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க நல்லா கவனிங்க. 5 அப்பத்தை 5000க்கு அதிகமா பெருக பண்ணி கொடுத்த போது ஜனங்க அடுத்த நாள் கூப்பிடாமலே மீட்டிங் வந்தாங்க. அடுத்த நாள் மீட்டிங்கே கிடையாது. அவர் படகுல ஏறி அடுத்த இறங்கி போற வந்துட்டாங்க. வந்து, ஆண்டவர் எங்க போனீங்க? உங்களெல்லாம் தேடணும் தெரியுமா? இப்படி தேத்தி பார்க்கறது, பின்னாடி சமையல் இருக்கான்னு. ஆண்டவர் சொல்ற, ஜீவாப்பம் நானே, அது அந்த 12 பேர் கொடுங்க, நாங்க போறோம். எல்லாம் போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு லாபம் இல்லை, லாபம் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா விழுந்து விழுந்து ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு, நல்லா படிச்சு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி, அப்படி ஜோம் பண்ணி இப்படி ஜோம் பண்ணி ரிசல்ட் வந்தால் ஃபெயில். அடுத்து பைபிள் எடுப்போம். ஏன் எடுக்க மாட்டோம்? நமக்கு என்ன இல்லை? லாபம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38-39 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பாக வருகிறார்கள். அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு இயேசு திரும்பி என்ன தெரியுமா கேட்டார்? என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். என்கிட்ட என்ன தேடுற? அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படித்தானுங்க. நம்ம ஏறெடுக்கிற பொருத்தனை என்ன பொருத்தனை வைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கிட்ட செய்யன்னு சொல்றத பொருத்தனையா வைக்கிறோம். எப்பொழுது பொருத்தனையா வைக்கிறோம்? ஆண்டவர் நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா. அப்படிதான் ஒருத்தர் பைபிள்ல பொருத்தனை பண்ணுவார். யார் தெரியுமா? எத்தா. ஆண்டவரே, நான் ஜெயிச்சுட்டு வரும்போது முதல்ல யாரை பார்க்கிறேனோ, அவர் மனைவியை கூட நினைச்சு சொல்லியிருக்கலாம். தெரியாது, நான் முதல்ல யாரை பார்க்கிறேனோ அவங்கள பலி செலுத்துவேன். பாவம், பிள்ளை வந்துட்டா ஃப்ரெண்ட்ல. ஆமே. அப்போ நான் ஒரு பொருத்தனை வைக்கணும்னா எனக்கு அவர் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு, அப்போ லாபம் தானே. இது ஒரு வியாபாரம் தானே. நீ ஒரு லாபத்தை வச்சு வர அமைச்சியாவே உனக்கு அதை பார்க்கலாம், அதிகம் செய்யணும். அப்போ ஓகே, அப்படின்னா ஓகே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஒரு அப்பா பிள்ளைக்கிட்ட இருக்கிற உறவுல ஏன் மற்ற காரியங்கள் இன்னைக்கு பெரிதாய் ஓங்கி நிற்கிறது? பவுல் சொல்லுகிற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதன் அர்த்தம் என்ன? நான் இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த போராட்டத்திலேயே இம்மையிலே ஒருவேளை நான் நன்மையை காணாமல் மரித்து போனாலும் எனக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்த காரியம் இந்த பூமியில எனக்கு கிடைக்காம போனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நகோமி கூட 2 பேர் புறப்பட ஆயத்தமாறாங்க. ஒரு ஆள் யாரு தெரியுமா? ஓர்பாள். இன்னொரு ஆள் யாரு? ரூத். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10 முதல் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் புறப்படுவாங்க. ஆனால் புறப்படும் போது தான் நகோமி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயம்னா, லாபம் இல்லை அப்படிம்பாங்க. ஆமே, என்னோட கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள். பாட்டிக்கு ஆசையை பார்த்தீங்களா? இனி என் கற்பத்தில் பிள்ளைகள் உண்டாகுமா? இனி வாய்ப்பில்லை அப்படி சொன்னதும் ஓர்பாள் முத்தமிட்டுட்டு போயிட்டா. ஏன்? லாபம் இல்லை. பின்பற்றணும்னு தான் தீர்மானிச்சு வந்தது பிரதர். ஆனா பின்பற்றினா கஷ்டம்தான், லாபம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பின்னாடி போயிட்டோம். லாபம் இல்லை. ஆனா ரூத் வாரா. அவ என்ன கேட்டா தெரியுமா? ஆமா, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. இவளுக்கு ஃபியூச்சரே தெரியல. ஓர்பாள் பார்த்தா பெத்லகேம்ல ஃபியூச்சர் இல்லைன்னு. ரூத்துக்கு ஃபியூச்சர் பத்தி தெரியாது. ஆனா அவ உறுதியா இருக்கிறான். நஷ்டமானா என்ன, அவ போறா. ஆனா யாருக்கு தான் உண்மையில ஃபியூச்சர் கிடைச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த செட்டையின் நிழலிலே வந்த ரூத்துக்கு தான் நிறைவான பலன். இன்னைக்கு லாபத்தை வைத்து தேவனை தேடுகிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, பொதுவாகவே அப்படிதானங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பைபிள்லாம் ரீட் பண்ணி அப்படியே மீட்டிங் இங்கே அட்டன் பண்ணி வீட்டில் போய் ஒரு வாட்டி கூட சரி அங்கே வீட்டில் போய் அது வீடியோலையாவது நம்ம தூங்காமல் கேட்போம்னு பார்த்து அது போட்டு அதுவும் தூங்கி எத்தனை கேட்டு ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்போடு அப்படி இருந்து பார்த்தா நம்ம நினச்சது மாதிரி நடக்கலை. அவ்வளோதான். உடனே பைபிள் ஒரு மூடுவோம் பாருங்க. அப்படி ஒரு அதுக்கப்புறம் தொடவே மாட்டோம், அப்படியே இருப்போம். அதுக்கப்புறம் பழையது போல சங்கீதம் 23, சங்கீதம் 117, அப்படி ஒரு 4-5 சங்கீதம். ஏன்னா கிறிஸ்தவர்களாயிட்டோம், வேற வழி இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தேடி வாஸ்து ஆண்டவர் இன்னைக்கு எங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசினார், திடீர்னு வருவாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆண்டவர் பேசினதே காணாது. நஷ்டமானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவியாமற் போனாலும், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்காமல் போனாலும், எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தேவன் உரிமை எடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. 3வதாக இந்த அமத்சியா மகிமையை மாற்றினான். 14வது வசனம் வாசிக்கலாம். 25-14 2 நாளாக அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரன் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம். நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா இவன் ஆண்டவரை வார்த்தையை நம்பி போய் ஜெயிச்சுட்டு வரான். ஜெயிச்சுட்டு வந்தவன் தோத்தவனுடைய தெய்வத்தை தூக்கிட்டு வரான். ஏன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் ஒரே வார்த்தையை காண்பித்து தந்தார். இந்த அவன் முழு இருதயத்தோடு என்னைக்கு செய்யாம காணப்பட்டானோ அன்னையிலிருந்து அவன் விழுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். ஆமா, நம்ம ஆண்டவரை முழுமையா சேவிக்காம இருந்துட்டோன்னு வைங்கள, எப்போ ட்ராக் மாறுவோன்னே தெரியாது, எதுல ட்ராக் மாறுவோன்னே தெரியாது. இவன் ஒரு ஜெயம் கிடைத்த பிறகு மகிமையை மாற்றிட்டான். ஜெயம் கிடைக்கிறது வரை கர்த்தருக்குள்ள நிற்கிறான். ஜெயம் கிடைத்த பிறகு மகிமையை மாற்றிட்டான். இப்படி வேதத்தில் மகிமையை மாற்றின அநேகரை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஈவாய் கொடுத்த இந்த பொண்ணெல்லாம் வச்சு அவங்க ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குகிறாங்க. மகிமையை மாற்றிட்டாங்க. மலையில கர்த்தர் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். அதுல முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேறே
யாதொரு சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது. அங்க கட்டளை கொடுக்க கொடுக்க இங்க கன்றுக்குட்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. மகிமே ஏன் மாத்தினாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எகிப்தின் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆனா இஸ்ரவேலின் தேவனை பொறுத்த வரைக்கும் வழிபாடு முடிஞ்சாலும் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது, அவர் இஷ்டப்படிதான். இன்னைக்கு அதுதானங்க எல்லாருக்குமே பிடிக்குது. நமக்கு ஒரு நம்ம ஆண்டவர் மட்டும், அவருக்கு வந்து ஆராதனையும் காணிக்கையும் ஜெபமும் மட்டும் போதும், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருப்பார்னா, ஆமென், ஆலையெல்லாம் நிரம்பி நிரம்பி வழியும். எல்லாரும் யாரா மாறி இருப்பாங்க தெரியுமா? கிறிஸ்தவரெல்லாம் மாறி இருப்பாங்க. சாத்தானே காஸ்பல் சொல்லுவோம். நம்ம தேவனுக்குரிய ஒரே அவருடைய யூனிக்னஸ் என்ன தெரியுமா? He is holy. அவர் பரிசுத்தர். அதனால மற்றபடி சும்மா தொழுது சும்மா வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதுல எல்லாம் அல்ல. ஒரு நாள் ஆராதனைக்காக 6 நாள் தன்னை காத்து கொண்டு போனார் ஆபேல். அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டது. 6 நாள் தன் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்து விட்டு ஒரு நாள் திடீர் பரிசுத்தவானான். ஆனான் யாரு? காயேன். கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இன்னைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளை அடுத்த ஆராதனைக்கு நாம எப்படி வரணுங்கிறதுக்காக இப்பொழுதே ஆயத்தமாகுவோம் என்றால் நம்முடைய ஆராதனை மகிமையா இருக்கும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நாள் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என ஆமென், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம சேர்ந்து கூடி நிற்போம் என்றால் பரலோகமே இறங்கி வரும். அதுதாங்க உண்மையான ரிவைவலை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மனைவி கூட பிரச்சனை, புருஷன் கூட பிரச்சனை, மாமி கூட பிரச்சனை, மருமக கூட பிரச்சனை, அந்த பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, கூட ஆராதிக்கிறவங்க கூட பிரச்சனை, எழும்பி உட்காரும் போது சேர் எடுத்து விட்டு அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு இங்க வந்துட்டு ஆண்டவரே நிரப்புங்கப்பா, அப்படியே மகிமை இறங்கட்டும்பா, எழும்பி ஓடிரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 சேராபீன்கள் தங்களை முழுவதுமாய் மறைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த வாட்ச் எங்கிருந்து வாங்கினேன்னு கேட்கல, ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் என்று சொன்னபோது அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் அப்படியே நிரம்புகிறது. ஓ ராபா காராபா சந்தா ராபா. ஓ அந்த ஒரு சுத்திகரிப்பும் அந்த ஒரு தெய்வீக அனுபவமும் சபையில உண்டாவதாக. ஆமென். மகிமையை மாற்றக்கூடாது. மகிமையை மாற்றவே கூடாது. அவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை மாற்றினாங்க. ஆசா மகிமையை மாற்றினான். அவன் ஒன்றும் இல்லாம இருந்த போது அவன் ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவங்கள மட்டும் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் நேர போய் சீரிய ராஜாவை சார்ந்துட்டான். அவன் இந்த மகிமையை மாற்றுறதுன்னு என்ன தெரியுமா? ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து வழிபடுவது மட்டும் இல்ல, தேவனை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு மனிதனையும் பொருளையும் சார்ந்திருக்க தொடங்குறோம் தெரியுமா? மகிமையை மாற்றிட்டோன்னு அர்த்தம். எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருப்பாங்க, எழும்ப மாட்டாங்க. கோவிட்ல இழுத்தும் போது வந்தாங்களா? அது அவங்க பாஸ்டர் கூட வரல. ஏன்னா பாஸ்டர் இழுத்துட்டு தான் இருந்தாரு, அது வேற. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் வரமாட்டாங்க. இது ஆசா வளர்ந்துட்டான். வளர்ந்து அவனுக்கு பேர் புகழ்னு வந்தோடனே சீரியா ராஜாலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இப்போ நாளைக்கு அன்னைக்கு பிரச்சனை நேர போய் நின்னான். பலமுள்ளவன் பலனற்றவன் இப்படி நின்னவன் இப்போ சீரியா ராஜாட்ட போய் ஒரு கை பார்த்துடலாமா, போலாமா அப்படின்னா. மனுஷனை சார்ந்திருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் நல்ல வேலை தந்து அதை சார்ந்துடாதீங்க. நம்ம சங்கீதம் 62 இருக்கிறது அல்லவா? உன் ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை ஐஸ்வர்யமா ஆகிறது ஆண்டவர் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா நம்ம இருதயத்தை அதுல வைக்கிறோம் தெரியுமா? நீங்க பைபிள் ஸ்டடியில் அதை கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கலாம். ஆமென். மகிமையை மாத்திரக்கூடாது.
ஆகாப் மகிமையை மாத்தினான். ஆகாப் மகிமையை மாத்த காரணம் யாரு தெரியுமா? யேசபேல் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுது. அப்ப ரெண்டு நினைவுல தான் குந்தி குந்தி நடக்கணும். காலையில இங்க வந்து ரத்தம் செய்யும், ஈவினிங் இன்னொரு இடத்துல போய் என்னவோ தெரியல என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. மகிமையை மாற்றக்கூடாது. பவுலை பாருங்க, பவுலை கொண்டு தேவன் செய்த ஊழியம் அது பயங்கரம். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்க தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 3:6 சொல்றார், நான் நட்டேன் அப்படிங்கிறார். என்ன பவுலே நான் சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னு கேளு. நான் நட்டேன், அப்போலோ. சிலர் வந்து அப்போலோ நீர் பாய்ச்சினதை சொல்ல மாட்டாங்க, தான் நட்டதை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் நட்டேன், நான் நட்டேன். சரி சார், அப்போலோவும் நீர் பாய்ச்சிருக்கிறார், இருந்தாலும் நான் தான் நட்டேன். அது பிடிங்க அவர் கையில கூட. ஏன்னா அப்படி குரூப்பிசம் பிரிஞ்சிட்டு, பவுல சேர்ந்தவங்க அப்போலோவை சேர்ந்தவங்க அப்படி இப்படி குரூப் பிரிஞ்சிட்டு. சொல்லு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சிடா. தேவனே எப்படி சொல்லியிருக்கணும்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, தேவன் விளை செய்தா. அப்போ இப்படி சொன்னா மகிமை 3 ஸ்பிளிட் ஆகும். ஆனா அவன் சொன்ன அந்த வே பார்த்தீங்களா, அது அர்த்தம் என்ன? எல்லா மகிமையும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவார்? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நான் நட்டேன், நான் நட்டேன், நீங்களும் நட்டீங்க, ஆனா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். நீர் பாய்ச்சுகிறவனாலும் தன்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அடுத்தால ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆமே. சில சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கைங்கிறது இப்படிதான்ப்பா, இன்னைக்கு நீ போவ, நாளைக்கு நான் போவேன். ஏன் மாத்தி சொல்ல மாட்டீங்களோ? நம்ம சொல்றதே இன்னொரு ஆள. நான் நடுகிறவனால ஒன்று இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்று இல்லை சொல்லிட்டு அடுத்தவன் விளைய செய்கிற தேவனால. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா மகிமையை மாற்றவே கூடாது. நமக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சதும் மகிமையை மாத்திரக்கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுனதும் மகிமையை மாத்திரக்கூடாது. அதனால தான் ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படவே கூடாது. பிணைக்கப்பட்ட மகிமையை மாற்றி ஆகணும். யேசபேல் உள்ள என்ட்ராயிட்டா. ஆகாப் யேசபேல் எப்படி மயக்குவான்னு நமக்கு தெரியும், பைபிளில் இருக்கு. ஆகாப் போனா, சரி சிஸ்டர் வாங்க பிரைஸ்லான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்தா கூடவே பாகால் தீர்க்கதரிசி, பாகால் விக்கிரகம், பாகால் தோப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். மகிமையை மாற்றிட்டான். ஒரு தேவ பிள்ளை மகிமையை மாத்தினா ஆண்டவருக்கு அங்கே உரிமை இருக்காது, ஆண்டவர் விலகிடுவார். 4வதாக அமத்சியா கண்டிப்பை ஏற்கவில்லை. இவன் இப்படி விக்கிரகத்தை எடுத்து வந்ததும் தேவ மனுஷன் போய் வான் பண்றார். 16வது வசனம், 2 நாளாகமம் 25:16. தன்னோடு அவன் இப்படி பேசின போது அவன் சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன தெய்வங்களை நீர் நாடுவான் ஏன் என்றான். தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, அதை விட்டு பேசாத, நிறுத்து அப்படின்ட்டான். கண்டிப்பா ஏற்கவில்லை. ஆனால் பவுல் வாழ்க்கையில அவனை திருத்துவதற்காக கர்த்தர் ஒரு முள்ளை கொடுத்தார் பாருங்க. பவுல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். எரேமியா 10வது அதிகாரம் 19வது வசனம், கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் பேசின வார்த்தை, எரேமியா சொல்லுகிற வார்த்தை, ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் எப்படி இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. அடுத்த வார்த்தை, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய், இது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. காயின் சொல்லுகிறான், என் மேல விழுந்த தண்டனை எப்படி இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. என்னால் அது என்ன பண்ண முடியாது? ஆதியாகமம் 4:13 என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தேவன் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டையும்
தேவன் கொடுக்கிற பிளெஸ்ஸிங்கை ஏற்றுக்கொள்வது போல ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டையும் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவனை கர்த்தர் புத்திரரா எண்ணி நடத்துகிறாரா. நாம் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் நம்ம எப்படி எண்ணி நடத்துகிறாரா? என் பிள்ளை, அவங்கிட்ட தான் உரிமை எடுப்பார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, இந்த அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். 25-27. யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு அமத்சியா 25-27 2 நாளாகமும் 25-27. அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தார். 25-27 அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். அந்த வார்த்தையை கவனிங்க, அதுல ஒரு பெரிய செய்தி இருக்கு. ஒருத்தன் கர்த்தரை விட்டு எப்போ பின்வாங்க தொடங்குறானோ அதிலிருந்து அவனுக்கு எதிரான காரியங்கள் திட்டமிடப்படுகிறது. ஆமே, உடனெல்லாம் நடக்காது. ஆனா ஒருத்தன் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டானாலே அவனுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அதிநிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள். பின்வாங்குதல் இருக்குல்ல, பெரிய ஆபத்து. நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டனாலே நமக்கு எதிரான திட்டங்களை சத்துரு ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி, 2 நாள் ஜெபம் பண்ணல, அடுத்து விட்டுருவோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஈஸியாக நமக்கு இப்போ எதுவுமே நடக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. திடீர்னு அந்த ஒரு 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 அஸ்திபாரம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. இந்த ராஜாக்கள்லாம் அப்படிதான் விழுந்தாங்க. அவன் எப்பொழுது பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய். அப்ப அதன் அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி சத்துரு திட்டமிடவே கர்த்தர் அனுமதிக்கல. ஒரு தேவ பிள்ளைகளை தெளிவா இருக்கணும். ஆனா பவுலை பாருங்கள், பவுல் சொல்றாரு, ஆமே, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உரிமை எடுக்க வேண்டுமானால், ஆமே, ஹல்லேலூயா, சும்மா ஆண்டவரே என்னை தருகிறேன்னு சொன்னாலும் உரிமை எடுக்க முடியாது. முழு மனதோடு செயல்பட. நஷ்டமானாலும் எனக்கு இயேசு வேணுங்கிற மனநிலைமையில காணப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையை மாற்றாதிருக்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தேவன் கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொள்ள, கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள. கடைசியாக பின்வாங்காதிருக்க, பின்வாங்கவே கூடாது. என்ன வந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் முழு உரிமை எடுப்பார். அவனே போலாம் நினைச்சாலும் கர்த்தர் அவனை போக விட மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே. அப்ப தேவனிடத்தில் சேர கைகள் சுத்திகரிக்கப்படணும், இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கைகளில் அசுத்தம், இருதயத்தில் துர்ச்செந்தை, இவைகளை வைத்து கொண்டு நம்மளால யார்கிட்ட சேர முடியாது? தேவனிடத்தில் சேர முடியாது. சேராபீன்கள் கிட்ட நெருங்க முடியும், ஆராதனை நடத்துறவங்க கிட்ட நெருங்க முடியும். ஆனா ஆராதனைக்குரியவர் கிட்ட சேரணும்னா பரிசுத்தம் அவசியம். தேவனிடத்தில் சேருங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க பரலோகமே நம்ம மேல உரிமை எடுக்கும்.
அப்ப அவர் சொல்லுவார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த அமர்சியாவ மாதிரி இல்லப்பா, பவுல மாதிரி என்ன நடத்துங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு ஆமே. நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை விரும்புறீங்க? முடிந்தால் கைகளை உயர்த்தி ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தி. கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரை பிரியவே கூடாதுப்பா, பிரியவே கூடாதுப்பா, உங்களை பிரியவே கூடாதுப்பா. ஆண்டவரே, நீங்க எங்கேயோ நின்று நீ வேணா நட அப்படி சொல்லி விட்டுறாதீங்கப்பா. உங்க பிரியமில்லாத பாதையில போகாதபடி தடுத்துருங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமே. நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும். கைகளை அசைத்து பாடுவோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். glory. ஹல்லேலூயா. ஓ பெற்ற என் தாயும், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து. ஆமென். ஆண்டவர் சொன்னதை சொல்லி பாடுவோம். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி வளர்த்தீரே, வளர்த்தீரே நாமம். எத்தனை பேர் சொல்வீங்க, அவர் மகிமைக்காக தான் என்ன வச்சிருக்கிறார், அவர் மகிமைக்காக தான் என்ன வச்சிருக்கிறார், அவர் மகிமைக்காக தான் என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே. தேவனால் வளர்க்கப்பட்டவர்கள் கைகளை உயர்த்தி வளர்த்தீரே. உம் நாமம் மகிமைக்காக, உங்க
பிள்ளையாக என்னை வளர்த்திருக்கிறீங்க. நான் மகிமையை மாற்றிடக்கூடாது. எதற்காகவும் யாருக்காகவும் மகிமையை மாற்றாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். glory glory sharamala madadara amen hallelujah Jesus amen hallelujah Jesus gloria. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசினேன் ஆண்டவரே. அமர்சியாவை மாதிரி இல்லாம பவுலை நீங்க முழுமையா ஆட்கொண்டு ஒரு பாதையை நியமித்து அதுல மட்டுமே நடத்தினீங்கப்பா. அதுல மட்டுமே, வேற ட்ராக்ல போக அவன் பிரயத்தனம் பண்ணால் நீங்க விடல. காரணம் அவன் உங்களை மட்டும்தான் லாபமா பார்த்த ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பார்வையை தாங்க. அதை மறைத்திருக்கிற செதில்கள் எல்லாம் எங்கள் கண்களை விட்டு கீழே விழுவதாக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நீர் உரிமை எடுப்பீராக. உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு தள்ளி நின்று சொல்லாதீங்கப்பா. எங்க கூட நில்லுங்க ஆண்டவரே. அமர்சியாட்ட சொன்னீங்க நீ போறேன்னா போ, அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லிடாதீங்க ஆண்டவரே. யாரோ மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. முழுவதுமாய் ஆட்கொள்ளும். சமயம் முற்றிலுமாய் அப்படியே வழி நடத்தும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. தேவ சமாதான கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதி. எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.